எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் ஒருவனுக்கு. இருப்பின் நிறை உணர்வை பற்றி நேற்று நாம் பேசிக்கொண்டிருந்தோம். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கும் போது இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய உடலை பற்றியும் நம்முடைய மனதை பற்றியும் நம்முடைய உயிரை பற்றியும் அந்த மனதில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனை தெளிவுகளை பற்றியும் இந்த உடலுக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய சுகங்களை பற்றியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய அடிப்படையான ஆதாரங்களை பற்றியும் நாம் நிறைவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது ஒரு விதமான கிராட்டிடியூட் ஃபீல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இருப்பின் உணர்வு, நன்றி உணர்வு. இந்த ரெண்டு உணர்வுகள்ல தான் நாம இறைவன் முன்னாடி நிக்கணும். இதுதான் இறைவனை கண்ணியப்படுத்தக்கூடிய அடிப்படை வழிமுறை. இப்போ அதுக்கு ஒரு வழிமுறை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இங்க குறிப்பிடுறோம். வழிமுறை அப்படின்னா அதை நீங்க ஒரு சடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சடங்கு அப்படின்னா என்னன்னா, ரொட்டீனா நம்ம ஒரு விஷயத்த செய்யறது, டெய்லி ஒரு விஷயத்த செய்யறது. இந்த டெய்லி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னா, இப்போ டெய்லி கோவிலுக்கு போகலாம், டெய்லி சர்ச்சுக்கு போகலாம், டெய்லி பள்ளிவாசலுக்கு போகலாம், அல்லது நீங்க எந்த மதத்தை சார்ந்திருக்கீங்களோ அந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு போகலாம். இல்லை நான் எந்த வழிபாட்டு தலத்துக்கும் போகல அப்படின்னா வீட்லயே பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு இப்போ நம்ம சென்டர்ல இருக்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும். இது அவசியம் பண்ணணுமா அப்படின்னா அவசியம் பண்ணணும் அப்படின்னு தான் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க. ஏன்னா மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒழுக்க நெறிமுறை தேவை. இப்ப ரிச்சுவல்ஸ் கடவுளுக்கு தேவை கிடையாது, நமக்கு தான் ஆக்சுவலி அது தேவை. நாம நம்முடைய மனசை நேர்வழியில நிலை பெற செய்வதற்காக நமக்கு ஏதோ ஒண்ணு தேவை. இப்போ
ஒரு கொடியில துணியை காய போடுறோம். அது காத்தடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது என்ன ஆகும்? நீங்க போடும்போது இருந்த அந்த ஒழுங்கு மாறிக்கிட்டே இருக்குமா இல்லையா? இப்போ கிளிப்பு போடுறோம். கிளிப்பு போட்டாலுமே சில காத்துக்கள் வந்து துணியை வந்து ஒரு சுருக்கிடும். இப்ப நம்ம மனசுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை. ஆனா மனசுக்கு கிளிப்பும் போட முடியாது. அப்பப்ப நீங்க கரெக்ட் பண்ணணும். இதுதான் மனதினுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ என்னங்க இது இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்ப என்னதான் இது அப்படின்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி நீங்க பண்ணும்போது நீங்கள் மேன்மை அடைகிறீர்கள். ஒவ்வொரு வாட்டி நீங்க பண்ணும்போது நீங்க மேன்மை காத்தோடைய வேலை என்ன தெரியுமா? கலைச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம வேலை அத நிமித்திக்கிட்டே இருக்கிறது. நம்ம நிமித்த நிமித்த நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். துணி அங்கேயே தான் இருக்கும். ஆனா நம்ம துணி கிடையாதுல்ல. நம்ம மனசு. ஒவ்வொரு கரெக்ஷனும் நம்ம பண்ணணும். ஸோ அதனால ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது தேவைதான். என்ன வேணாலும் பண்ணுங்க. ரிச்சுவல்ஸ் தேவையில்ல அப்படின்னு சொல்றத நான் முழுமையா ஏத்துக்க மாட்டேன். மனித மனம் தடுமாறிக்கொண்டே இருக்கும், தவறிக்கொண்டே இருக்கும். சினிமா டயலாக் மாரிலாம் பேச முடியாது. துண்டு ஒரு முறை தான் தவறும் அப்படிலாம் சொல்ல முடியாது. டெய்லி தவறும். காலையில தவறும், மத்தியானம் தவறும், நைட்டு தவறும். என்னங்க ஒரு வாரமா கரெக்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு தவறிருச்சே. அது அப்படிதாங்க. இந்த இந்த நாளுக்காக அது ஒரு வாரமா தயாராகிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சிருந்தீங்க இல்லையா? எப்ப நீங்க லூஸ் விடுவீங்க? ஒரு வாரத்துக்கு சேர்த்து திருப்பி விட்டுறலாம்னு தான் ட்ரை பண்ணிட்டு இதுதான் எதார்த்தமாக இருக்கிறது. இதுதான் மாஸ்டர்ஸ் வந்து நல்லா உணர்ந்திருந்தாங்க. அதனால தான் வழிமுறை, ஒழுக்க நெறிமுறை என்ற ஒன்றை வகுத்தார். அந்த ஒழுக்க நெறிமுறை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸான ரிச்சுவல்ஸ் ஒண்ணும் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம் நம்ம. புரியுதுங்களா? மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ் அப்டின்னா, அதாவது அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால உங்களுக்கோ, மற்றவங்களுக்கோ நன்மை இருக்கணும். யாருக்குமே எந்த நன்மையும் இல்லாம அது ஒரு விரயமாகக்கூடிய ஒரு விஷயத்தையோ, பெருமைக்காக செய்யக்கூடிய விஷயமாகவோ, ஊருக்கு காட்டக்கூடிய விஷயமாகவோ இருக்கக்கூடாது. நீங்க பண்ணக்கூடிய ரிச்சுவல் உங்க பிசிக்கல் பாடிக்கோ, உங்க மைண்டுக்கோ நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். அது அப்படி இல்லையா, இன்னொருத்தருக்கு நன்மை தரக்கூடியதா இதுதான் இந்த மாரி ஒரு ஒழுங்கை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒழுங்கு இறைவனுக்காக அல்ல. இறைவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நமக்குத்தான் அனைத்தும் தேவை. எனவே நீங்கள் ஒரு ஒழுங்கை வகுத்துக் கொள்ளுங்கள். அப்போ விபாசனால அந்த ஒழுங்கைத்தான் தியான முறையாக சொல்கிறார்கள். அந்த ஒழுங்கின் உச்சத்தை தான் ஆதி மூல தவமாக சொல்கிறார். அது ஒரு ஒழுங்கு. அப்ப ஆதி மூல தவத்துல நாம உட்கார்றது அப்படிங்கிறத பத்தி நான் ப்ராப்பரா உங்களுக்கு விபாசனாவோட தியரிய நான் டீச் பண்றேன். பட் அந்த உட்காரும்போது நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்பயுமே நம்ம இறைவன் முன்னாடி போறோம் அப்படின்னா, அ விண்ணப்பங்களோட தான் போவோம். ஐயோ! இதெல்லாம் கேட்க மறந்துடக்கூடாது. எப்பா இதையும் கொஞ்சம் கேட்டு வாப்பா. இந்த மாரி தான் நம்ம போவோம். இங்க எதையுமே கேட்கிறது வேலையே கிடையாது. ஏன்னா எல்லா விருப்பங்களுமே இறைவன் புறத்திலிருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுத்ததையே நீங்கள் அவனிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தான் உங்களுக்கு அந்த தேவையையே அறிவித்திருக்கிறான். அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, நாம நம்முடைய இருப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த இருப்பின் மீதான நிறைவுணர்வில் லயித்திருக்க வேண்டும். இறைவன் முன்னாடி போய் உட்கார்றீங்க. நீங்க உட்கார்றீங்க. என் உடம்பு, என் மனசு, என் உடம்பு, என் மனசு, என் உடம்பு, என் மனசு. இதுதான். இதுல நீங்க வந்து ஒரு நிறைவு உணர்வா அப்படியே போய் உட்காருங்க. நான் உட்கார்ந்திருக்கேன். எனக்கு இப்போ ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்க வேண்டிய நிலைமை இல்ல. உட்கார்ந்திருக்கேன். மனசுல வந்து முழுமையான தெளிவு இல்ல. முழுமையான நிம்மதி கூட இல்ல. முழுமையான அமைதி கூட இல்லாட்டி கூட பரவால்ல. ஆனா, இங்க வந்து உட்காரணுன்ற ஒரு அடிப்படை தெளிவு இருக்கா இல்லையா? உட்கார்ந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள்ல நீங்க வந்து திருப்தி கொள்ளுங்கள். நிறைவு கொள்ளுங்கள். அதுதான் இந்த இருப்பின் நிறை உணர்வில் மட்டும் நீங்கள் லயித்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு ஒரு சினாரியோ நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு நீங்க போறீங்க. அங்க போய் உட்காருங்க. நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல, தூய்மையான ஒரு இடத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு நீங்க உங்க உடம்ப ஜஸ்ட் கவனிங்க. உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் சும்மா அப்படியே கவனிங்க. உங்களுடைய முடி, நெத்தி, கண்ணு, மூக்கு, கன்னம், வாய், கழுத்து, மார்பு இந்த மாரி ஒவ்வொரு பார்ட்டா அப்படியே சும்மா ஒரு ஸ்கேனிங் மாரி அப்படியே பண்ணுங்க. இறைவன் நம்மள அழகான ஒரு உடம்புல படைச்சிருக்கிறான். உறுப்புகள்லாம் நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்கு. உள்ள உயிரோட்டம் இருக்குது. மனசுன்னு ஒண்ணு இருக்குது. மனசுல வந்து நெறைய குழப்பங்கள் இருக்குது. எண்ணங்கள் வருது, விருப்பங்கள் வருது, தேவைகள் வருது, எல்லாமே வருது.
இருந்தாலும் நம்ம மனசுல வந்து இறைவன் முன்னாடி வந்து உட்காரணும், இறைவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இறைவன் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒரு அழகான ஒரு தெளிவான உணர்வு இருக்குது. நம்ம அத அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றோம். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கல. நம்பிக்கையிலே குழப்பங்கள் இருக்குது. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது நன்மைன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே உட்காரு. அப்படியே உட்காருங்க அவ்வளவு. வெறுமனே அப்படியே உட்காரு. அடுத்து என்னங்க பண்றது? உடம்ப கவனிச்சாச்சு, மனசுங்க. அடுத்து என்னங்க பண்றது? திருப்பி அதையே பண்ணு. திருப்பி அதை இதுதான் ஆதிமூல தவத்தினுடைய தொடக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இருப்பின் மீது கவனம் செலுத்தி, அதில் நீங்கள் திருப்தியை உணர்ந்து, அதில் இன்னும் மேன்மைகளை விரும்புங்கள். உங்களுடைய உடல் மற்றும் மனதில் உங்களுக்கான உணவு, நீர், காற்றில் அதாவது உங்களுடைய அடிப்படை வாழ்வியல்ல நீங்க வந்து மேன்மைகளை விரும்புவது என்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல உறவுகள், நல்ல வாழ்க்கை சூழல், குளுமையான சூழல், ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம், தெளிவான மனம். இது உங்களுடைய அடிப்படை உரிமை. இதை நீங்கள் விரும்புவது என்பது விருப்பம் அல்ல. இது உங்களுடைய அடிப்படை. அப்ப இதுல நீங்க திளைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் ஆதிமூலத்தவத்துல தொடங்கணும். அதுதான் தொடக்கம். ஆதிமூலத்தவத்துல தொடக்கம். அதுக்கப்புறம் தான் இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த இருப்பின் நிறைவுணர்வில் இருப்பின் மீதான திருப்தி நிலை கொள்ளுதலை நீங்கள் செய்ய வேண்டும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆதிமூல தவத்துக்கான அடிப்படையான டீச்சிங்ஸா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? கோயிலுக்கு போவீங்க, ஏதாவது பண்ணுவீங்க இல்லையா? அதுல அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை பண்ணிக்கோங்க. இதனால எனக்கு நன்மை இருக்கா? எதுவும் வீணான விஷயங்கள் இல்லையே, பெருமை இல்லையே, கஷ்டம் இல்லையே. கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்ணிடக்கூடாது. கஷ்டப்பட்டு உங்க உடலை வருத்திக்கிட்டு உங்க மனசை வருத்திக்கிட்டு ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. அது வந்து தேவையற்றது. ஏன்னா நீங்க அந்த ரிச்சுவலை பண்றதே எதுக்காக? சுகத்துக்காக. ஒரு ஒரு கஷ்டப்பட்டு அதை பண்ணீங்கன்னா டோட்டல் பர்பஸே இதாயிடும். உதாரணத்துக்கு இன்னொரு சினாரியோ. இப்போ ஒரு நல்ல நாள், பயங்கரமான கூட்டம் கோயில்ல. கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது எப்படி ஆகுதுன்னா, இறைவன் அன்னைக்கு மட்டும்தான் எல்லாரையும் பார்ப்பான், அங்க மட்டும்தான் இருக்கான்ற மாதிரி ஆயிடும். அப்போ ஒரு வழிபாட்டு தலம் என்பது நம்ம வீட்டுல சிச்சுவேஷன் சரி கிடையாது. ஒரு அமைதியான இடம், அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதுக்கு தான் போறோம். இப்ப அங்கேயே வீட்டை விட ஒர்ஸ்டான கண்டிஷன் இருக்குன்னா வீட்லயே இருந்துக்கலாம்ல. இறைவன் எப்போதும், எல்லா காலமும், எல்லா இடங்களிலும் நம்மை சூழ்ந்திருக்கின்றான், நமக்குள் இருக்கின்றான். அதனால அன்னைக்கு தான் அங்கதான் இறைவன் அப்படின்னு இல்லை. என்னைக்கும் எங்கும் இறைவன். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி வருத்தி எதையுமே செய்ய வேண்டாம். சோ இந்த மாதிரியான காரணங்களாலதான் சிலர் வந்து அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க வருத்தி செய்யாதீங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நீங்க போறதுனா உங்க குடும்பத்தையே கூட்டு போறீங்க. அப்படி செய்ய வேண்டாம். உங்களுடைய சுகமான முறையில செஞ்சுக்கணும். கோயில்ல அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்குன்னு போல ஒரு இடத்துக்கு போனோம். இங்க ஒரு கோயில் இருக்கு போலான்னாங்க. கோயில் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்ல பீச் இருந்துச்சு. பீச்ல போய் அமைதியா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டோம். ரெண்டும் ஒண்ணுதான். அதை விட இது இன்னும் பெட்டர். ஏன்னா இங்க நாங்க உடல் அளவுலையும் மனசளவுலையும் சுகமா இருக்கிறோம். நல்ல குளுமையான காத்து, அப்படியே இறைவன் படைத்த அந்த அப்படியே அந்த கடல் இருக்குது. இறைவனோட அத்தாட்சியா அந்த கடல் நிக்குது. அப்படியே இருக்குது கடல். கொஞ்சம் ஒரு 10 அடி முன்னால வந்து நம்ம பெனிஸ் ஆயிடுவோம். இருந்தாலும் அப்படியே அது அங்க நிக்குது. எவ்வளவு பெரிய இயற்கையினுடைய அதிசயம் அது. இருப்பின் நிறைவுணர்வு. இறைவனே நல்லபடியா இருக்கோம் நாங்க. நல்ல சுகமான வாழ்க்கை. நன்றி. உங்க உடம்புலையும், மனசுலயும், உங்க வாழ்க்கையிலையும், உங்க உறவுகள்லையும் கவனம் செலுத்தி, அதுல வந்து அடிப்படையான திருப்தியை கொள்ளுங்க. நன்றி சொல்றதுக்காக அந்த நன்றி உணர்வோடு இறைவன் முன்னால் அமர வேண்டும் என்பது காமனான பீப்புளுக்கு வந்து விபாசனா மாஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுத்த ஆதிமூல தவத்தினுடைய அடிப்படை படி என்பதை நாம் புரிந்து கொள்ளும். சரிங்களா? ஸோ இப்போ நாம அதைத்தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். இருப்பின் நிறைவுணர்வு. சரிங்களா? ஸோ கண்களை மூடி நாம் தியானத்தை தொடங்குவோம். புற உலகத்திலிருந்து நாம் விலகிவிட்டோம். நம்முடைய அக உலகத்திற்குள் மையம் கொண்டிருக்கின்றோம். அக உலகத்துக்குள்ள போகும்போது நாம எந்த விதமான உலகத்தினுடைய அடையாளங்களோடும் செல்ல வேண்டாம். முக்கியமாக அந்த மெட்டீரியலிஸ்டிக் லேபிள்ஸ் வேண்டாம் நமக்கு. நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், இந்த பதவியில் இருக்கேன்,
இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் லேபிள்ஸ் வேண்டாம். உயிரோட்டமான அடையாளங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதில் தவறில்லை. உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்துங்கள். இறுக்கங்கள் இல்லாமல் தளர்வு நிலையில், அசைவற்ற நிலையில் உடல் நிலைநிறுத்தப்படட்டும். இன்னும் சொல்ல போனா அதிட்டானால இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு தனி செயலா மாறாம இயல்பாகவே மாறி இருக்கும் விபாசனாவுடைய ப்ராசஸ்ல. அதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. மூச்சின் மீது கவனம் இருக்கு. இயல்பான சுவாசம், மூச்சோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுகமான முறையில் லேசாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை வெறுமனே கவனித்தால் போதும். லேசான கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். இந்த கவனம் உணர்வுடன் கூடியதாக இருக்கட்டும். மூச்சு எனும் உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்காக படைக்கப்பட்டு அது நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராலையும் அந்த மூச்சை வாங்க முடியாது. அவங்களுக்காக வாங்க முடியாது, மற்றவங்களுக்காக வாங்கி தர முடியாது. படைப்பாளனை தவிர யாராலும் செய்ய முடியாத அந்த செயலின் அத்தாட்சியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மூச்சை உணர்வோடு கவனிக்கக்கூடிய நிலையில். முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானத்தை நேற்று நம்ம வந்து ஒரு கைடட் மெடிடேஷனாக பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் வந்து அதை செல்ஃபாகவே எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ அகில உலகங்களை எல்லாம் படைத்த மகா சக்தியே என்னையும் படைத்தது என்ற வார்த்தை இருக்கிறது. இப்போ அதை நீங்க செல்ஃபை எப்படி ரியலைஸ் பண்ணிட்டா இந்த பிரபஞ்சத்தை நீங்க கவனிங்க. எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எல்லைகளே இல்லாத ஒரு பிரபஞ்சம். அதுல பூமிங்கிறது வந்து ஒரு சின்ன கிரகம். அதுல நிலப்பரப்பும் கம்மி தான். 1/3 தான் நிலப்பரப்புன்னு சொல்றாங்க. அதுல நம்ம ஒரு ஒரு சின்ன பகுதியில இருக்கிறோம். இந்தியா, தமிழ்நாடெல்லாம் விட்டுருங்க. அந்த பூமியில ஒரு சின்ன இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்க உடல் அங்கதான் இருக்குது. அங்கதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறத நீங்க அப்படியே சும்மா ரஃப்பா நினைச்சு பாருங்க. கேஷுவலா. அப்படியே ஒரு ஏரியல் வியூக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் ஒரு புள்ளி. அழகா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பூமியில நம்ம வாழ்றோம். எவ்வளவு நாளுங்க வாழ போறோம் அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப நாள் வாழ போறதில்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை வரை வாழ போறோம் அப்படின்னு கேஷுவலா நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தவணைக்குள்ள நமக்கு எல்லாமே கிடைக்குது. சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, காத்து கிடைக்குது, எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் கிடைக்குது. எல்லாமே நம்மை படைத்தவன், அகிலங்களை எல்லாம் படைத்தவன் நமக்கு படைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். நாம வந்து அனாதையா விடப்படல. நம்மள அகிலங்களின் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக நீங்கள் உணருங்கள். ஏனென்றால் அவன்தான் படைத்தான். படைத்தவன் படைப்புகளின் மீது பாராமுகமாக இருக்க மாட்டான். அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க அதை கவனிக்கல. அவன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்க அப்பப்ப கவனிக்கிறதையும் பெரும்பகுதி கவனிக்காம இருக்கிறதையும் அவன் கவனிச்சுட்டு தான் இருக்கிறான். இருந்தாலும் அவன் கைவிடல். அவன் கவனிச்சுட்டே தான் இருக்கான். இப்போ எனக்கு நமக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்குன்றத உணருங்க.
உயிர்ன்னு ஒண்ணு இருக்குது. அத பத்திலாம் ஒண்ணும் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனா இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்குது. அது நமக்குள்ள வந்துச்சு. நமக்குள்ள இருக்குது இப்போ. நம்ம உயிர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடையாளம். ஏன்னா, அது வெளிய போயிருச்சுன்னா, நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் எவ்வளோ மதிப்பு மிக்கது. அத என்னைக்காவது நம்ம கவனிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம கவனிப்போம். அத பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா உள்ள தானே இருக்குது. உங்க மனச அந்த உயிர நோக்கி அப்படியே திருப்புறது தான் இப்ப நம்ம செய்ய வேண்டியது. அடுத்து மனசு. மனசுன்னு ஒண்ணு இருக்குது. உயிரையே அதான் கவனிக்குது. எல்லாத்தையுமே அதுதான் உணருது. இந்த மனசுன்னு ஒரு 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 விஷயம். அது அதுதான் என்னது அது? எங்க இருக்குது? அது என்ன ஷேப்பு? அது எங்க உட்கார்ந்திருக்குது? இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இருக்குது. நம்ம இருப்பையே அதுதான் மீனிங்ஃபுல்லா மாத்துது. ஆனா அதனுடைய இருப்பு எப்படிப்பட்டதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா இருக்குதுன்னு தெரியும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு முழுமையா தெரியாட்டியும், ஓரளவுக்கு தெரியும். நம்ம கண்ணுல, காதுல பார்க்கிறது, கேட்கிறது எல்லாமே அதுல போய் பதிவாகுது. ஏன்னா ஞாபகங்கள் நமக்கு இருக்கா இல்லையா? எவ்வளவு ஞாபகம் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாமே உள்ள போய் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது. இது மட்டுமா? உள்ள இருந்து ஒரு உணர்வு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறது. நம்ம மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதுல எது நன்மை, எது தீமைன்ற வழிகாட்டலும் அந்த மனசுலயே கொடுக்கப்படுது. தப்பு செய்ய போறோமா, இது தப்புன்னு சொல்றாங்க யாரோ. நல்லது செய்ய போறோமா, உள்ள உள்ள ஒரு திருப்தி உணர்வு. யாரோ பாராட்டுறதுனால அந்த திருப்தி உணர்வு ஏற்படுது. இதெல்லாம் நம்ம மனசுல நடக்கிற விஷயங்கள்ன்றத நீங்க கேஷுவலா அப்படியே ரியலைஸ் பண்ணணும். அடுத்து உங்க உடம்பு. நான் முன்னாடி சொன்ன மாரி உங்க முடி, நெத்தி, உங்க கண்ணு, உங்க கன்னங்கள், உங்க மூக்கு, மூக்கு துவாரங்கள், உங்க காது, காதோட துவாரங்கள், உங்க உதடுகள், உங்களுடைய கழுத்து, உங்களுடைய மார்பு, உங்களுடைய வலது கை, இடது கை, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், என்னென்ன உறுப்புகள் இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, வயிறு இருக்குது, குடல் இருக்குது, இந்த பக்கம் கல்லீரல் இருக்குது, பின்னாடி முதுகெலும்பு இருக்குது, மூளை இருக்குது, நரம்பு இருக்குது, ரத்தம் ஓடுது, எலும்பு இருக்குது. ஏகப்பட்ட ஐட்டங்கள் உள்ள இருக்குது. எல்லாமே இயங்கிக்கிட்டே இருக்குது. அது 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 வேலைய பார்த்துக்கிட்டே இருக்குது. ரத்தம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதயம் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா. நான் என் வேலைய செய்றேன். என்னைய நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா சரிதான். தொந்தரவு பண்ணாலும் பரவால்ல. நான் என் வேலைய செஞ்சுட்டு தான் இருப்பேன். கஷ்டப்பட்டா இந்த மாரி உடம்புக்குள்ள அப்படியே தன்னிச்சையா ஒரு இயக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வேற எங்கேயோ நடக்கல. நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நம்முடைய இருப்புல இது நடந்துகிட்டு இருக்குது. கழிவுகள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உடம்புக்குள்ள அத்தனை இயக்கங்கள் நடக்குது. அத அப்படியே நீங்க கேஷுவலா ரியலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? என்ன காரணத்துக்காக நடக்குது இதெல்லாம்? கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த கொஞ்ச நாள்ல இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. புதுசு புதுசா மனசுல விருப்பங்கள் வருதே. ஒரு விருப்பத்த ரீச் பண்ணணும்னா, அத விட மேன்மையான ஒண்ண மனசு விரும்புதே. போய்க்கிட்டே இருக்கே. நிக்கவே மாட்டேங்குது. செட்டில் ஆகவே மாட்டேங்குதே. இதெல்லாம் நம்ம கேஷுவலா அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம மனசு தான் நம்மளுடைய இருப்புடைய மையமா இருக்குது. மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தா, நம்ம உடம்புக்கு வந்து நிறைவான உயிராற்றல் கிடைக்கும். நம்ம மனசுல கெட்ட எண்ணங்கள் இருந்தா, உடம்புக்கான உயிராற்றல் குறைஞ்சு போயிரும். உடம்புக்கான உயிராற்றல் குறைஞ்சு போம்போதெல்லாம் நம்ம சஃபர் ஆகுறோம். உடல் ரீதியான கஷ்டங்கள் வருது. உடலுக்கான உயிராற்றல் நிறைவா இருக்கும்போது நம்ம சுகமா இருக்கோம். எந்த கஷ்டமும் இல்ல. சுகவீனமும் கிடையாது. லேசா இருக்கு உடம்பு. அவ்ளோ ஆரோக்கியம். அதுவே ஒரு பெரிய திருப்தியா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறதே ஒரு மகா திருப்தி. அதனால தான் நம்ம நோயற்ற வாழ்வே, குறைவற்ற செல்வம்னு எல்லாரும் சொன்னோம். அப்போ நம்ம என்னைக்குமே நம்ம மனச வந்து நல்லபடியா வச்சிருக்கணும். அதுக்கான வழி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா வச்சிருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் மட்டும் தீவிரமா இருக்குது. நல்ல குணங்கள்லாம் என்ன அப்படின்னா, அமைதியா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது, அன்பா இருக்கிறது,
மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, நன்றி உணர்வோடு இருக்கிறது, மற்றவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்கள வாழ்த்துறது, இறைவன் இருக்கான், இறைவன் நம்மளை பார்க்குறான், இறைவனுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களை செய்யக்கூடாதுன்ற உள்ளச்சத்தோட இருக்கிறது, இதெல்லாம் தான் நல்ல குணங்கள். அதை கேட்கறதுக்கே எவ்வளவு சுகமா இருக்கு, கேட்கறதுக்கே சுகமா இருக்கு. கவலை, துக்கம், பயம், கோபம், வெறுப்பு, பொறாமை, பெருமை, துரோகம் செய்யறது, இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு. இந்த ஒரு விஷயத்துல என் மனசுல ஒரு கான்சியஸ் வரணும் அப்படிங்கிறத நீங்க கேஷுவலா உணர்ந்துக்கணும். இதுதான் உங்க இருப்பு. சாப்பாடு கிடைக்குது, காத்து இப்ப கூட உள்ள போயிட்டு தான் இருக்குது, தண்ணி இருக்குது, சூரியன் நமக்காக வருது, இந்த இந்த ஒளி கீற்றுகளை அப்படியே வெளிப்படுத்துது, அது நம்ம உடம்புக்குள்ள அப்படியே புகுந்து அது ஒரு உயிரோட்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஒழுங்கான இயக்கம், சர்வ ஒழுங்கான ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக நம்முடைய இருப்பை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் இதை நிகழ்த்துவது? வேலை வெட்டி இல்லாம யார் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கவில்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நமக்கான நன்மையாக இருக்கிறது. இந்த உணர்வில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். படைப்பாளன் இறைவன், அகிலங்களின் இறைவனை தவிர இதை அறிந்தவர் இல்லை. நாம என்ன நோக்கம், என்ன காரணம்னு நமக்கு தேவையில்லை. நாம இப்ப இருக்கிறோம், நம்ம இருப்பு, அதுல ஒரு திருப்தி, அதுல ஒரு நிறைவை நாம உணரணும். அந்த உணர்விலேயே அப்படியே உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து என்னங்க பண்றது? எல்லாம் உணர்ந்தாச்சு, திருப்தி ஆயிடுச்சு, என்ன பண்றது? ரிப்பீட் பண்ணுங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க, இதுலயே உட்காருங்க, இதுலயே உட்காருங்க. இந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இப்ப நாம செஞ்சதை தான் செய்யணும். இதைத்தான் மாஸ்டர்ஸ் நமக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க. இடையிடையே மனம் மூச்சின் மீது கவனம் கொண்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மூச்சின் மீது கவனம் கொண்டு உணர்வோடு அந்த கவனத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இருப்பின் தன்மைகளில் நீங்கள் மனதை செலுத்தலாம். இருக்க வேண்டிய உணர்வு திருப்தியும், நிறைவும், நன்றியும். திருப்தி, நன்றி, இருப்பின் மீதான கவனம். நீங்கள் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை பற்றி கவனம். இந்த நிலைதான் ஆதிமூல தவத்தில் நாம் அமரக்கூடிய அடிப்படை நிலை. நாம் மெதுவாக தியானத்தை நிறைவு செய்து கொண்டு கண்களை திறந்தோம். ஸோ விபாசனா வழிமுறையில பல்வேறு விதமான டீச்சிங்ஸ் இருக்கு. ரொம்ப எக்ஸாக்டா, ரொம்ப நுட்பமா, ரொம்ப ஒழுக்கமா அந்த டீச்சிங்ஸ் மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஆதிமூல தவத்துக்கான தகுதியை அவங்க ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ரொம்ப நீங்க இதா சொல்ல ரொம்ப கேஷுவலா ஆக்குறாங்க. அந்த இருப்பின் மீதான உணர்வு, அதுல உங்களுக்கு திருப்தி, அதுல ஒரு நன்றியோட நீங்க இருங்க.
அதை தொடர்ந்து ஆதிமூலத்தவம் செய்யுங்க. ஸோ ஆதிமூலத்தவத்துக்கான வழிமுறைகளை நம்ம ப்ராப்பராக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய உணர்வு இது. ஸோ இந்த உணர்வு தான் இது வந்து ஒரு ரிச்சுவல். டெய்லி இதை பண்ணணும். நீங்கள் வந்து இதை வந்து 1/2 மணி நேரம் தான். 1/2 மணி நேரத்துக்கு மேலே எந்த ரிச்சுவலும் தேவை கிடையாது. ஏன்னா மீதி நேரங்களில் நாம ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். வேலை செய்ய வேண்டும், செயல் செய்ய வேண்டும். செயல் செய்வது என்பதுதான் இங்கே பிரதானமாக நிலைநிறுத்தப்படுகிறது. செயல் செய்ய வேண்டும். எந்த செயலா இருந்தாலும் பரவாயில்ல, செயல்கள் தான் இங்கே பதிவாகும். செயல் செய்யுங்க. செயல் செய்வதற்கு உங்களை ஆன்மீக ரீதியாக தகுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே நீங்கள் செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் இருக்க வேண்டும். பிசிக்கலி நீங்க தகுதி ஆயிடலாம், மென்டலி கூட தகுதி ஆயிடலாம். ஸ்பிரிச்சுவலி நீங்க ஃபிட் ஆகணும் அப்படின்னா அது இறை தொடர்பின் மூலமாக மட்டும்தான் நிறைவேற்றப்பட முடியும். அந்த அழகான இறை தொடர்பை தான் ஆதிமூல தவமாக விபாசனால சொல்றாங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். நாளைக்கு ஆதிமூல தவத்தினுடைய டீச்சிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கிறோம்.